ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றிலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி வெல்கம் டு நாங்கள் இன்ஜினியர் பசங்க சேனல். ஸோ நம்ம சேனலில் எதை பற்றிலாம் போடுறோம் அப்படின்னா ஆட்டோமொபைல்ஸ், அதை பற்றின சம்மந்தப்பட்ட ரிலேட்டடான திங்ஸ் எல்லாம் போடுறோம். ப்ளஸ் இந்த மாதிரி ட்ராவல்ஸு ப்ளஸ் கேம்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போட்டுட்ருக்கோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுறோம். ஸோ இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் வந்திருக்கோம். ஸோ கொடைக்கானலில் வந்து எந்தெந்த பிளேஸ் பார்க்கணும், எந்தெந்த பிளேஸ் போகணும், அண்டு எந்த ரூம் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது, ஓரளவுக்கு பட்ஜெட் ட்ராவல் போனால் எவ்வளோ செலவாகும், இல்லை ஹை பட்ஜெட் போனால் எவ்வளோ செலவாகும், அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் இதில் பார்க்க போகிறோம். ஸோ டைம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத இதில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு ஒரு ஆதரவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆதரவு கொடுங்க. நிறைய வீடியோ இதே மாதிரி பண்ணுறோம். ஸோ சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப நன்றி வீடியோ பார்க்குறதுக்கு. ஹலோ கைஸ், இப்போ நம்ம கொடைக்கானல் போயிட்டுருக்கோம். இப்போ தான் ஸ்டார்டிங், இப்போ தான் பெட்ரோல் அடிச்சிருக்கோம். ஃபுல்லாக தான் இப்போ கிளம்பியாச்சு. சரி வாங்க போகலாம். நாங்கள் இப்போ கிளம்புறப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 5 மணி ஆயிடுச்சு. அப்போ தான் கிளம்பி போகிறோம் நாங்கள். அந்த கரெக்டாக பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, கரெக்டாக வந்து இந்த சூரிய வெளிச்சம் அப்படியே வெளியே வர்றது நல்லா இருந்தது. அப்புறம் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ என்ட்ரன்ஸ் கொடுத்துருந்தேன் இல்லையா, அது வந்து நிறைய மிஸ்டேக்கோடு தான் பேசியிருந்தேன். அது அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் அப்படியே கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிறேன். சரி, இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கேயம். இந்த இடம் வந்து காங்கேயம். ஸோ காங்கேயத்துலேருந்து அப்படியே போயிட்டுருக்குறோம் நாங்கள். நல்லா இருந்தது அந்த கிளைமேட்டுக்கு, அதுக்கு சூப்பராகவே இருந்தது. கொடைக்கானல் தான் போயிட்டுருக்கோம். கொடைக்கானல் வந்து எப்பேற்பட்ட ஊருன்னு உங்களுக்கு தெரியும், அவ்வளோ ஜில்லுன்னு இருக்கும். ஓகே, இப்போ நம்ம பழனி ரூட்டு தான் போயிட்டுருக்கோம். பழனி போயிட்டு அதுக்கப்புறம் கொடைக்கானல். ரிட்டன் வரப்போ திண்டுக்கல் வழியாக வந்துட்டோம். எனக்கு இந்த கொடைக்கானல் போனது ஒரு பெஸ்ட்டு மெமரின்னே சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து வால்பாறை, செகண்டு பார்த்திங்கன்னா இப்போ கொடைக்கானல் தான் வந்திருக்கு. அவ்வளோ பிடிச்சிருச்சு எனக்கு. அது ஏன் எதுக்கு அப்படிங்கிற ரீசன் வந்து வீடியோக்குள்ளே சொல்கிறேன், கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஒரு வழியாக பழனி வந்துட்டோம். இதுதான் பார்த்திங்கன்னா சரவண பொய்கை, பழனியில் இருக்கிறது. ஃபுல்லாக இலையாக இருக்கிறதுனால நமக்கு அந்த வாட்டரே தெரியல, அங்கங்கே தான் தெரியுது. ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே லீஃபாக தான் இருக்குது, ஒன்றுமே தெரில சுத்தமாக. பழனி மலைக்கு மேலே போகணும் அப்படின்னா ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறேன். நான் அந்த லாக்டவுன் டைமில் பழனி போகல. நீங்கள் யாராவது போயிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் போகலாமா என்னன்ட்டு. மறுபடியும் இதுக்கோசரம் பழனி வரணும். ஏன் அப்படின்னா படிக்கட்டில் தான் போய் ஆகணும். ஸோ படிக்கட்டில் போனோம் அப்படின்னா நம்ம ரொம்ப டயர்டாயிரும். அப்புறம் அங்கே போக லேட் ஆயிரும், கொடைக்கானல் போக லேட் ஆயிரும். ஸோ அதனால தான் நாங்கள் வந்து போகல. சரி, பழனி வந்துட்டோம், அப்படியே முருகருக்கு ஒரு அரோகரா போட்டுட்டு கிளம்பலான்னு பார்த்தா அங்கே கூகுள் மேப் வச்சதுங்க ஒரு ட்விஸ்ட்டு, பயங்கரமான ட்விஸ்ட்டுங்க. அங்கேருந்து அப்படி இப்படின்னு சுற்ற விட்டுருச்சு, நல்லா சுற்ற விட்டுருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் வேஸ்ட்டுன்னு சொல்லலாம், டைம் வேஸ்ட்டு. இந்த பக்கம் வந்துட்டு மறுபடியும் இந்த பக்கம் போனால் இங்கே அலோடு இல்லைன்ட்டாங்க. மறுபடியும் இங்கேருந்து ரிட்டன் வந்து ஹைவே ஜாயின்ட் ஆகி அந்த வழியில் போனோம். கூகுள் மேப் நல்ல வேலையை கட்டுச்சு. Continue straight past toll on the way to MD171 Kodaikkanal Road. போதும் எந்த பக்கம் கட் ஆக சொல்லுது. ஒரு வழியாக அப்படி இப்படின்னு கட் ஆகி கடைசியாக கொடைக்கானல் செக் போஸ்ட் அடைஞ்சிட்டோம். இங்கே ஒரு போலீஸ்ன்னு தான் நினைக்கிறேன், அவர் இருந்தார். ரொம்ப தங்கமான மனுஷன். எங்ககிட்ட 50 ரூபா காசே வாங்கலை, நிஜமாக வாங்கலைங்க 50 ரூபா. அவ்வளோ தங்கமான மனுஷன். இ பாஸ் இருந்ததுங்க, இருந்தாலும் 50 ரூபா வாங்கவே இல்லை. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இ பாஸ் இருந்தாலும் சரி கொடைக்கானல் வரீங்க அப்படின்னா செக் போஸ்ட்டில் 50 ரூபா எடுத்து வச்சுக்கோங்க. ரூட்டில் தான் கொடைக்கானல் போகணும். அப்படியே ஏற ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே மலையேற வச்சுக்கிட்டே அப்படியே ஏறிட்டோம். நல்லா சூப்பராக இருந்தது. ரோடு பார்த்திங்கன்னா ரொம்பவே சின்ன ரோடுங்க. ஒரு கார் போகலாம், அவ்வளோதான் இருக்கும். ஆப்போசிட்டில் கார் வந்தது அப்படின்னா நம்ம நிறுத்தி ஸ்லோ பண்ணி தான் போகணும். ஏன்னா ரொம்பவே சின்ன ரோடு. ஒரு சில இடத்துல மட்டும்தான் பஸ்ஸு வரத்துக்கான ஒரு ஆப்ஷனே கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் ஒதுங்கிக்க முடியும் நம்ம, இல்லைனா ரோட்லேயே தான் வந்தாகணும், வேறு வழியே இல்லை. நாங்கள் ஏற ஆரம்பிச்சிலேருந்தே ஒரு இடத்துல நிறுத்தலாம்னு பார்த்துக்கிட்டே வந்தோம். நிறுத்துகிற மாதிரி எந்த இடமுமே இல்லை. கடைசியாக ஒரு இடம் சிக்கிச்சு. சரிண்ணா அங்கே நிறுத்தினோம், பார்த்தோம், அந்த இடம் கொஞ்சம் நல்லா இருந்தது. சரி, இது ஒரு வியூ பாயிண்ட்டாக காட்டுவோமே அப்படின்ட்டு அவர் எடுத்து காட்டிகிட்ருக்குறோம். என்ன பண்ணுறது, நமக்கு கிடச்சது இதுதான். இந்த இடத்துல இருந்தே லைட்டாக அந்த ஜில்லுன்னு காற்று வர ஆரம்பிச்சிருச்சுங்க. நல்லா இருந்தது, ஜில்லுன்னு அந்த லேசான காற்று நல்லா இருந்தது. இந்த இடம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தள்ளி, அந்த இடத்துல வந்து ஒரு ஹோட்டல். சரி, இங்கே ஏதாவது சாப்பிட்லாம், பசிக்குது காலையில் சாப்பிட்லன்ட்டு சும்மா நின்னோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குட்டி ஃபால்ஸு. அந்த ஃபால்ஸு சரின்ட்டு காட்டுற பாருங்கள். அந்த ஃபால்ஸு
லைட்டாக தான் இருந்தது தண்ணி, ஆனால் சவுண்டு சூப்பராக இருந்தது. இங்கேயே அந்த கொடைக்கானலோட குளிர் ஆரம்பிச்சிருச்சு. ஓரளவுக்கு நல்ல ஒரு சில்னஸ் இருந்துக்கிட்டே இருந்தது. அப்புறம் பூ பார்த்திங்கன்னா இங்கேருந்தே ஃப்ளவர்ஸ்லாம் சூப்பராக இருந்தது. கலர் கலராக இந்த கலர் ஃப்ளவர்லாம் நம்ம ஊரில் நான் பார்த்ததே இல்லை. நிறையா வித்தியாசமான கலர்லாம் நிறையா இருந்தது. அழகாகவும் இருந்தது பார்க்க. இந்த ஹோட்டலில் வந்து பிரெட் ஆம்லெட் ஒன்று சாப்பிட்டோம், 40 ரூபா. நல்லா இருந்தது. 2 சாப்பிட்டோம், நல்லாவே இருந்தது. காலையில் டிஃபன் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. பார்த்திங்கன்னா கொடைக்கானல் செக் போஸ்ட்டு, அதான் என்ட்ரன்ஸு. இந்த இடத்துல டோல்கேட் வசூல் பண்ணுறாங்க. எவ்வளோ சரியாக 50க்குள்ளேன்னு நினைக்கிறேன், சரியாக ஞாபகத்தில் மறந்துட்டேன். இது பார்த்திங்கன்னா சில்வர் கேஸ்கெட் ஃபால்ஸு. அருமையாக இருந்தது பார்க்கவே. அவ்வளோ சூப்பராக, நல்ல உயரம், நல்லா அழகாக இருந்தது. இந்த இடத்துல இருந்தெல்லாம் நல்லா குளிர ஆரம்பிச்சிருச்சுங்க. ஆனால் நாங்கள் போன டைம் வந்து இந்த டைம் வந்து பகல் ஒரு 11 மணி பக்கம் இருக்கும், 10:30ன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு குளிர்லாம் இல்லை, ஆனால் அந்த சில்னஸ் இருந்துக்கிட்டே இருந்தது. கொண்டாடுவேன் ஐப்பசி 16. நான் என்ன பண்ணுறது, நீ தமிழ் டேட்டு பாரு, ஐப்பசி 16 கொண்டாடுறேன் அப்படின்னு 3 மாதம். இந்த ஃபால்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோக்கஸ் லைட்லாம் வச்சுருக்காங்க. எதுக்குன்னு எனக்கு தெரியல. ஒரு வேளை நைட்லாம் ஆன் பண்ணுவாங்களோ என்னமோ தெரியறதுக்காக. நைட் டைம் வியூ நான் பார்க்கல, ஆனால் நைட் டைம் வியூ அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா ஃபோக்கஸ் லைட்டில் வச்சுருக்கிறனால. நீங்கள் யாராவது ஃபோக்கஸ் லைட்டில் அப்படி நைட் டைம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபால்ஸுக்கு எந்த வித கட்டணமும் யாரும் வசூலிக்கிறது கிடையாது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஃப்ரீ தான். நீங்கள் வர வழியிலே இருக்கும், என்ட்ரன்ஸ்லேயே நீங்கள் பார்த்துட்டு போகலாம். ஒரு வழியாக ரூமுக்கு வந்துட்டோம். இந்த இடத்தோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. புக் பண்ணுறனால புக் பண்ணிக்கோங்க. எதுக்கும் முன்பணம் எதுவும் நீங்கள் கொடுக்க தேவையில்லை. நீங்கள் ஸ்பாட்டில் போய்ட்டு அமௌண்ட்டு பே பண்ணிங்கன்னா போதும். லோ பட்ஜெட்டுக்கு மட்டும்தான் நான் இது சொல்கிறேன். நீங்கள் வந்து கொஞ்சம் ஹை பட்ஜெட், நாங்கள் இந்த மாதிரி இடத்துல ஸ்டே பண்ண மாட்டோம் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய ரிசார்ட்டாக இருக்குது, நீங்கள் அதில் ஸ்டே பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஹோம் ஸ்டே. ஒரு 10 பேர் வந்தீங்கன்னா அந்த ஹோமில் தங்கிக்கிற மாதிரி இருக்குது. இந்த ஹோம் ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியாக நீங்கள் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு சூட் ஆகும். அந்த ஹோம் ஸ்டேவோட வீடியோ வந்து நான் Day 2 போடுறேன், ஏன்னா Day 2 தான் அது எடுத்தேன். ஸோ Day 2 அந்த வீடியோ போடுறேன். ஒரு பிளக் இருக்குது, பெட்டு, டிவி ஆனால் ஓடாது, வாட்டர் பாட்டில் ஒன்று இருக்குது, மிரர், அப்புறம் கபோர்ட் இருக்குது. கபோர்ட் தான் வேணுங்கிற திங்ஸ்லாம் வச்சுக்கலாம். இங்கே ஒரு விண்டோ இருக்குது, டிவி இருக்குது, நைட் லேம்ப் இருக்குது, வாட்ரு இருக்குது, தண்ணி குடிக்க இருக்குது. அப்புறம் பாத்ரூம் ஓகே, ஓரளவு க்ளீனாக இருக்குது. ரொம்ப க்ளீனுன்னு சொல்ல முடியாது, ஓரளவு க்ளீனு. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 700 வருது ஒரு ரூமு. ஸோ நாங்கள் 2 ரூம் எடுத்தோம். ஸோ 1480 கொடுத்தோம். 2 ரூமும் 1 டே ஸ்டே. இப்போது டைம் பார்த்திங்கன்னா 1:15 ஆகுது. சரியாக 1:15. இதுதான் இந்த இடத்துல போய்க்கலாம், ஃபோட்டோவில் எடுத்துக்கலான்னாங்க. ஸோ இந்த லொக்கேஷன் பாருங்கள், நல்லாயிருக்கு, நல்லா நீட்டாக இருக்குது. அங்கே ஒரு வியூ இருக்குது. நல்லா இருக்குது லொக்கேஷனுக்கு. இங்கேருந்து பார்க்க நல்லாவே இருக்குது. ஃபுல்லாக ட்ரீஸ், நல்ல ஒரு ஹைட் லொக்கேஷன் தான். இந்த ரூமும் சேர்த்து எடுத்தோம். இந்த லொக்கேஷன் பாருங்கள், இங்கே ரூமில் இருந்து இந்த லொக்கேஷன். ஸோ கேமரா கீழே விழுவாமல் இருந்தால் சரி. ஒரு குருவி கத்து. ஸோ நல்லாயிருக்கு, வியூ பாருங்கள், சூப்பராகவே இருக்குது. விண்டோ. ஸோ இதுதான் டைனிங் டேபிள்.
சாப்பிட்றதுனா இங்கே தான் சாப்பிட்றோம். ஸோ சாப்பாடு எங்களுக்கு வந்துருச்சு. அதோ அதான் எங்களுக்கு வந்து சாப்பாடு. இங்கே ஒரு ரெசார்ட்லேருந்து இங்கே ஒரு வீடு இருக்குது. ஸோ அங்கே தான் சொல்லியிருந்தோம். ஸோ இங்கேருந்து லொக்கேஷன் பாருங்கள். ஸோ சேம் இந்த 2 ரூம் தான் நாங்கள் எடுத்திருந்தது. ஸோ இந்த லொக்கேஷன் கொஞ்சம் லொக்கேஷன் பார்த்துட்டே சாப்பிட்லாம், அந்த மாதிரி பிளேஸ் தான். நல்லா இருக்குது, சில்லுன்னு இருக்குது, செம்ம குளிர், நல்லா குளிர், கால் தரையில் வைக்க முடியல, சில்லுன்னு இருக்குது. சரி ஓகே, நாங்கள் சாப்பிட்றோம். ஸோ இந்த சாப்பாடு பார்த்திங்கன்னா 300 வருது. 3 சாப்பாடு சொல்லியிருந்தோம், 300 இவ்வளோ கொடுத்துருக்காங்க. ரைஸ் பார்த்திங்கன்னா சுமாராக தான் இருக்குது. சாம்பார், ரசம், டேஸ்ட்லாம் ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் இங்கே வந்து இந்த ரூமில் தங்குறீங்க அப்படின்னா அங்கே வாங்க வேண்டாம், வெளியே எங்கேயா வாங்கிக்கோங்க, இங்கே வேண்டாம், நல்லா இல்லை. முடிஞ்சால் நீங்களே சமைச்சிக்கிறது ரொம்ப பெட்ரு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பொட்டானிக்கல் கார்டன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல மாட்டேன். இது வந்து அந்த ரெசார்ட்டில் வந்து வச்சுருக்கிற ஒரு கார்டன் தான். நல்லாயிருக்கு, நிறையா செடிஸ், ஃப்ளவர்ஸ்லாம் சூப்பராக இருந்தது, அழகாக இருந்தது. அதான் சரி ஓகே அப்படின்ட்டு ஒரு வீடியோ எடுத்து இதையும் வீடியோ எடுக்கிறேன், கவர் பண்ணுறேன், பாருங்கள் நல்லாயிருக்கு. அப்புறம் ஒரு ரோஸ் பாருங்கள், இந்த ரோஸு அவ்வளோ பெருசாக இருந்ததுங்க. கல் ரோஸுன்னு சொல்லலாம், அதை அப்படி இருந்தது, சூப்பராக இருந்தது. காட்டுறேன் பாருங்கள் இந்த வீடியோ. அப்புறம் நீங்கள் கொடைக்கானல் வரீங்க அப்படின்னா நான் வந்து ஃபுட்டுக்கு வந்து பெர் ஹெட்டுக்கு வந்து 70 எய்ம் பண்ணியிருந்தேன். பட்டு நீங்கள் வந்து 150 எய்ம் பண்ணிக்கோங்க, ஏன்னா அவ்வளோ வருது. ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா 150 கம்மியாக வரவே வராது. ஒரு ஹெட்டுக்கே பார்த்தீங்கன்னா 150 வந்துடும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மணி கொண்டு வந்துடுறது பெட்ரு. இல்லை அப்படின்னா நீங்கள் திங்ஸ் வாங்கி கூட சமைச்சிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் சமைச்சிக்கலாம். அடுத்து இது பார்த்திங்கன்னா செட்டியார் பூங்கா. ஸோ இதுதான் வந்து பக்கத்தில் இருந்தது எங்களுக்கு. நாங்கள் சாப்பிட்டுட்டு எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு, சரி இது பக்கத்தில் இருந்ததே நீங்கள் வந்துவிட்டோம். இதுக்கு வந்து அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அடல்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 15 ருபீஸு, சில்ட்ரன்ஸுக்கு வந்து 10 ருபீஸு, கேமராக்கு 25, வீடியோ கேமராவுக்கு வந்து 50 சார்ஜ் பண்ணுறாங்க. இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டு வந்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈவினிங் டைம் வர்றது கொஞ்சம் பெட்ரு. ஏன் அப்படின்னா நல்லாயிருக்கும், கிளைமேட் நல்லாயிருக்கும், அந்த ஆகுனா மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகும். எனக்கு இந்த இடத்துல பிடிச்சது இந்த ஒரு வியூ தான், சூப்பராக இருந்தது. நான் அதை உங்களுக்கு ஃபுல்லாக அப்படியே லைனாக காட்டுறேன். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த பார்க்கோட நேம் தான் கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஃபுல்லாகவே பார்த்தா லீஃப்லேயே கொடுத்துருந்தாங்க, அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த மிஸ்ட் அப்படியே லைட்டாக ஃபார்ம் ஆகிருக்கும். அப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். ஆனால் நல்ல ஒரு மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருந்தது, நல்ல ஒரு சில்னஸ் இருந்தது. கொஞ்ச நேரத்துலேயே மழை வர ஆரம்பிச்சிருச்சு, லைட்டாக தூறல் தான் வந்தது. நல்ல வேளை குடை வச்சுருந்தோம், அதனால் பிரச்சனை இல்லை. ஆனால் லைட்டாக தூறல் வந்தது, அப்புறம் அதுவே நின்றுச்சு. இருக்கிறதுலே எங்கள் கொடுமை என்ன தெரியுமா, இந்த மாதிரி ஒரு நல்ல கஷ்டப்பட்டு கீழே படுத்துக்கிட்டு ஒரு வியூ ஃபோக்கஸ் பண்ணலான்னு பண்ணுறப்போ குறுக்கால் இப்படி வருவாங்க பாருங்கள், ஐயையோ அப்படின்ட்டு அப்படியே எந்திரிச்சு அதை சமாளிக்கங்காட்டியும் போதும்னு ஆயிரும். எல்லாமே க்ரீனியாக தான் இருக்கும், ஃபுல்லாக க்ரீனாக தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த ஃப்ளவர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃப்ளவர்ஸும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது. ரெட்டு, ப்ளூ, வயலட்டு, ஒயிட்டு, இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லாம் நிறையா இருந்தது. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தாலும் சரி, ஃபேமிலியோடு வந்தாலும் சரி, இந்த இடம் உங்களுக்கு ரொம்ப செட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸோடு வந்திங்கன்னா அந்த பக்கம் வந்து பார்க் இருக்குது, ஸோ அதில் வந்து நீங்கள் விளாட்லாம், ஜாலியாக இருக்கும். ஃபேமிலியோடு வந்தாலும் நீங்கள் அந்த பார்க் ரிலாக்ஸ் பண்ணலாம். ரிலாக்ஸிங்க்கே ஒரு மெயின் பிளேஸ்ன்னு சொல்லலாம் அதை. இதில் உங்களுக்கு அந்த மலை தூறல் சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன், அந்த குடையில் பட்டு அந்த சவுண்டு நல்லா கேட்கும். அவ்வளோ லைட்டாக தூறல் வந்துக்கிட்டே தான் இருந்தது. இங்கே இருக்கிற அந்த புல், அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆள் உயரத்துக்கு இருக்குது, நல்ல ஹைட்டுக்கு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுக்கும் நடுவில் நடந்து போகிறப்பயே ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கிது, சில்னஸ் கிடைக்கிது, சூப்பராக இருந்தது. ஓகே, இந்த மாதிரி ஹில்ஸ் ஏரியா நீங்கள் எங்கே போனாலும் சரி, இந்த மாதிரி உயரமான ஹில்ஸ் ஏரியா போகிறீங்க அப்படின்னாலும் நல்லா மூச்சு இழுத்து விட்டுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி சுத்தமான ஆக்சிஜன்லாம் கூடி சீக்கிரம் காசுக்கே வரலாம். அதனால் நல்லா என்ஜாய் பண்ணி இந்த ஆக்சிஜனை சுவாச்சிக்கோங்க. மேக்ஸிமம் உங்களுக்கே தெரியும் டெல்லியிலலாம் ஆக்சிஜனே அமௌண்ட்டு தான் அப்படின்ட்டு, அதனால தான் சொன்னேன். இங்கே வந்து நீங்கள் ஆக்சிஜன், பியூர் ஆக்சிஜன் ஃப்ரீயாக கிடைக்கிது, அதனால் நீங்கள் நல்லா சுவாசிச்சுக்கோங்க. இந்த பிளேஸில் நீங்கள் 1 ஹவர்லேருந்து ஒரு 2 ஹவர்ஸ் வரைக்கும் இருக்கலாம், ஏன்னா அந்தளவுக்கு இங்கே வந்து பீஸ்ஃபுல் கிடைக்கும். ஸோ நீங்கள் பீஸ்ஃபுல் விரும்புகிறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா இங்கே கண்டிப்பாக ரொம்ப நேரம் இருக்க விரும்புவீங்க.
அது வந்து உங்களோட டைமிங்கை பொறுத்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க அதை. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன், எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. ஸோ பட்டாசு பார்த்து விடிங்க, கேர்ஃபுல்லாக விடிங்க. சானிடைசர் வந்து தீபாவளி அன்றைக்கி ஒரு நாள் லீவ் விட்ருங்க. சானிடைசருக்கு பதிலாக சோப்பு யூஸ் பண்ணி கை வாஷ் பண்ணிக்கோங்க. அடுத்த பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா குமரகிரி டெம்பிள், முருகர் டெம்பிள் தான். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரே தூரம் தான். மிஞ்சி போனால் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்குள்ளே 2 அடங்கிடும், அவ்வளோதான் வரும். பக்கம், நம்ம ரெசார்ட்லேருந்து பக்கம், அதனால் இங்கே வந்துவிட்டோம். கோயிலுக்குள்ளே போகலான்ட்டு ஸ்லிப்பரை கழட்டி விட்டு தரையில் காலை வைக்கிறோம். அவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது, சூப்பராக இருந்தது. இங்கே அடித்த குளிரில் தான் ஜர்க்கின் வாங்கணுன்னே ஞாபகம் வந்தது, சரியான குளிர். மறுபடியும் சொல்கிறேன், தீபாவளி சேஃபாக கொண்டாடுங்க. சானிடைசர் யூஸ் பண்ண வேணாம், அதுக்கு பதில் சோப் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் யார் கூட கொடைக்கானல் போகணுன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. Day 2 வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.